ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சம்மருக்கு ஏற்ற கூலான ட்ரிங்க் தான் ரோஸ் மில்க்கு. இது செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. தேவையானது மில்க்கு, கலருக்கு ரோஸ் மில்க்கு எசன்ஸ், ஸ்வீட்டுக்கு சுகர், கூலிங்க்கு ஐஸ் க்யூப். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது சப்ஜா சீட்ஸ். இந்த சப்ஜா சீட்ஸை பற்றி நான் தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இன்றைக்கி இந்த ரோஸ் மில்க்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து 3 கப்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சுகர் 4 ஸ்பூன் சுகர். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்து சப்ஜா சீட்ஸ். இதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றி 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஊற வச்சாவே உங்களுக்கு கப்பு ஃபுல்லாக கிடச்சிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம இப்போ கூல் பண்ண மில்க்கை அதில் போட்டுக்கலாம். 4 to 6 spoons sugar. Next, rose essence. நம்ம மில்க்கு, ரோஸ் எசன்ஸ், சுகர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ குவிக்காக ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நிறைய பொருட்கள் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு தேவையானது மில்க், ரோஸ் எசன்ஸ், சுகர், இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. அதுலேயே குவிக்காக ஒரு டேஸ்டான ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். இதில் சப்ஜா சீட்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளோட சம்மரில் ஏற்படுற உடல் சூட்டை இது குறைச்சிட்டு பாடியை கூல் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஷனல் தான். ரோஸ் மில்க் இன்னும் கூலாக இருக்க ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நாம் ஏற்கனவே சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே நம்மளோட உடல் சூட்டை குறைச்சி பாடியை கூல் பண்ணி கொடுக்கும். இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்வி கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.